இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? கலையை பற்றி குட்டி கதை உங்களுக்காக. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? ரோசியோட ஹஸ்பண்ட் யாருங்க? சொல்லுங்க டாக்டர். நான் தான் ரோசி ஹஸ்பண்ட். உங்களுக்கு பையன் பிறந்திருக்குங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? ரொம்ப சந்தோஷம். செல்வியோட ஹஸ்பண்ட் யாருங்க? சொல்லுங்க டாக்டர். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க டாக்டர். பிறந்த குழந்தை பையனா பொண்ணா? பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஆனா என்னது டாக்டர்? இந்த சிச்சுவேஷனை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். பரவாயில்ல டாக்டர், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு கண் பார்வை இல்லைங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு போயிட்டு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். என்னத்த டாக்டர் சொல்றீங்க? இதுவா சாதாரண விஷயம்? எல்லாரோட குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கப்போ என்னோட குழந்தை மட்டும் எனக்கு வந்து இப்படி பிறந்திருக்கு. இதுல எந்த ஜென்மத்துல யாருக்கு பண்ண சாபம் தெரியல டாக்டர். எனக்கு புரியுது, பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். இந்த உலகத்துல எல்லாருமே பிறக்கும் போது 100% இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பிறக்கிறது இல்லையே. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மிஸ்டர் பாஸ்கர். என்னத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? இனிமே இந்த சொசைட்டில என்ன சொல்லும்? கண் தெரியாத குழந்தைக்கு அப்பானா? நல்லா இருக்க பெண் குழந்தைய வச்சுக்கினே அவன் கரை சேர்க்க முடியாம இருக்கான். இதுல சார் கண் தெரியாத குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரோ? இந்த சமூகம் சொல்றதும் கரெக்ட் தான். இனிமே இந்த சொசைட்டி என்ன கண் தெரியாத குழந்தைக்கு அப்பான்னு சொல்லும்ல. இத பத்தி செல்வி என்ன நினைக்கிறான்னு கேட்போம். செல்வி, செல்வி, எங்க இங்க வாங்க. வந்து நம்ம குழந்தைய பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. டாக்டர் சொன்னாங்க செல்வி, நமக்கு இந்த நிலைமெல்லாம் வரணும்னு. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் தெரியல, நமக்கு போயிட்டு இப்படி ஒரு நிலைமை. நமக்கு மட்டும் என்ன தெரியுமாங்க இது மட்டும் ஒரு குழந்தை வந்து பிறக்கும்னு? முதல்ல இந்த குழந்தைக்கு உயிர் பிழைக்குமானே தெரியாது சொன்னாங்க. அப்புறம் கண் பார்வை இல்லைன்றாங்க. இதெல்லாம் தாண்டி நமக்காக ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா அது அந்த கடவுள் கொடுத்த வரம் தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, என்ன டாக்டருக்கு செலவாகும், நம்ம பாத்துக்கலாங்க. செல்வி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. இந்த கண் தெரியாத குழந்தை வளர்ந்து என்ன பண்ண போகுது? இந்த கண் தெரியாத குழந்தைய வளர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த குழந்தை வேணாம் செல்வி நமக்கு. நம்ம குழந்தைங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? செல்வி, பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. உன் வீட் சைடுல எப்படின்னு எனக்கு தெரியல, என்னோட வீட்லயும் என்னோட சர்க்கிள்லயும் இந்த கண் தெரியாத குழந்தைய கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு வேணாம் செல்வி, நான் வரேன். இப்பெல்லாம் பேசாதீங்க. ஏங்க ஏங்க எங்க இங்க வாங்க. வாழ்க்கை எப்பவுமே ஒரே நேர்கோட்டுல போகாது. அவர் கணவர் பிரிந்த பின் செல்விக்கு மற்றும் ஒரு செய்தி. இந்த குழந்தைக்கு கண்ணு மட்டும் இல்ல, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் என்ற மல்டிபிள் டிஸார்டர் இருந்துச்சு. ஆட்டிசம் டிஸார்டர் இருக்க குழந்தைங்க சாதாரணமாவே எப்பவுமே ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன் கத்துறோம், எதுக்கு கத்துறோன்னே தெரியாம கத்துவாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை தானே காயப்படுத்திக் கொள்வாங்க. இது சாதாரண நோய் அல்ல, மனநோய். கலை, என்னம்மா கலை, என்னாச்சு? அம்மா, இதோ இவங்கலாம் யாருமா? இவங்கலாம் ஆடியன்ஸ்மா. ஆடியன்ஸா? எதுக்கு வந்திருக்காங்க? இவங்கலாம் நம்ம கதையை பார்க்க வந்திருக்காங்கம்மா. சரி, நீ சாப்பிடுறியா? அம்மா, இவங்கலாம் யாருமா? இவங்கலாம் ஆடியன்ஸ்மா. ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி சொல்லி கொடுப்பாங்க, இல்லனா ஒரு 5 வாட்டி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா 50 வாட்டி சொன்னாலும் திருப்பி திருப்பி கேட்பா. அதான் அவளோட புரிஞ்சுக்கிற தன்மை. அவ எத்தனை வாட்டி கேட்டாலும் அவங்க அம்மா திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அவ புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருக்கு? ஏங்க, என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க?
உங்க மென்டல் குழந்தைகளை எங்களால நிம்மதியா தூங்க கூட முடியலங்க. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. சரி, இதை பார்த்தாது அக்கம் பக்கத்துல இருக்க நாய் நான் தேவலாமா பேசுறாங்க. இது சரி வர, நீங்க வீட்டை உடனே காலி பண்ணுங்க. எங்க இப்படி உடனே சொன்னா நாங்க எங்கங்க போறது? கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிக்கிறோம் ப்ளீஸ் சார். உங்க கால் கூட விட ஏமா இங்க பாரு, இப்பவே போனீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எங்கனா ஒரு இடம் இருக்கும். உனக்கும் கண்ணு தெரியாத பொண்ணுக்கும் அதான் சரியான இடம். உனக்கு வீடு கொடுத்தாதால என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்களுக்கு தேவையில்லை சார், எனக்கு தேவைதான். உடனே வீட்டை காலி போட்டு வெளியே பாரு. உன்னோட குழந்தைலாம் வளர்ந்து என்ன ஆக போகுது? அதுக்கு கண்ணும் தெரியல, இதுல நிறைய பிரச்சனை வேற. 1 2 இது பத்தாம உன்னோட வீடும் போச்சு. இந்த நிலைமைலாம் என்னோட எதிரிக்க கூட வரக்கூடாதுப்பா. ரொம்ப பாவமா நீ. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா? சொல்லுமா. கதையா? இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம்னா ரவுண்டா இருக்குமே, அதுவாமா? இந்த ரவுண்டா இருக்கிற உலகத்துல நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, சில கெட்டவங்களும் இருக்காங்க. அம்மா, யாரு நல்லவங்க, யாருமா கெட்டவங்க? நம்மளுக்கு உதவி செய்யறாங்களே அவங்கெல்லாம் நல்லவங்கம்மா. நம்மளுக்கு உதவி செய்யறனாலும் பரவாயில்ல, நம்மளை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு நம்மளை வாழ விடாம பண்றாங்களே அவங்கெல்லாம் கெட்டவங்க. அம்மா, இந்த உலகம் எப்படிமா இருக்கும்? இந்த உலகம் ரவுண்டா இருக்கும்மா, ஆனா அழகா இருக்கும். அழகாவா? அச்சோ, என்னாலதான் பார்க்க முடியாது. இந்த அழக உன் கண்ணால பார்த்து சொல்ல. சரி, நான் சொல்றேன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. ஒரு அழகான வீடு, அதை சுத்தி பெரிய மர செடி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியுதா? தெரியுதுமா, நல்லா தெரியுது. இந்த அழகான உலகத்துல நமக்குன்னு ஒரு குட்டி நாய், அது பேரு ராக்கி. ராக்கியா? ராக்கி எங்கம்மா இருக்கு? கால் கீழ இருக்க பாருமா, தொட்டு பாரு. ராக்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கலை சொன்னா ராக்கி கேப்பா. ராக்கி, சிட் டவுன். பாருமா, கலை சொன்னா ராக்கி கேக்குறா. அம்மா, மேல என்னம்மா தண்ணி படுது? இதுக்கு பேர் தான்மா மழை. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வானத்துல வானவில் தெரியுமா? வானவில்லா? சூப்பர். அம்மா, ராக்கி சாப்பிட்டானா? நீ இங்கே இருமா, நான் போய் ராக்கிக்கு சாப்பாடு போடுறேன். ராக்கி சாப்பிட்டு. ராக்கி எப்படி சொல்ற பேச்ச கேக்குறானோ அதே மாதிரி நீங்களும் இந்த டேப்லெட் போடுவீங்களா? போட்டுட்டு சமத்தா தூங்கணும், சரியா? அம்மா, ராக்கி தூங்கிட்டானா? ராக்கி தூங்கிட்டாமா, நீயும் தூங்கு. அம்மா, ராக்கி சாப்பிட்டானா? தலை, ராக்கி சாப்பிட்டாமா, நீயும் தூங்குறியா? என்னம்மா நம்ம வீடு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோமா, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும்னு. செல்வி விடாமுயற்சியால் ஒரு என்ஜிஓ மூலம் உதவி செய்யும் ஒரு ஹவுஸ் ஓனர் கண்டுபிடித்து வாடகை வீடு பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு. ஆனா வேற ஒரு பிரச்சனை மீண்டும் செல்விக்கு. அம்மா, 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 கலை
side, side. கால் கட்டியாமா கட்டியா கால் பாப்பா புடிச்ச காரை வாங்க இங்க பாருங்க இங்க Side, 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 side. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. அம்மா ராக்கி சாப்பிட்டுடுச்சா? அம்மா ராக்கி சாப்பிட்டாமா நீ தூங்குறியா தூங்குறியாமா like a diamond in the sky, twinkle twinkle little star. how I wonder what you are. ஒரு சின்ன ஸ்பார்க் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. அந்த ஸ்பார்க் தான் இசை. இசை இசை இப்படி எங்க வாழ்க்கையை மாத்தோம்னு நாங்க எதிர்பார்க்கல. கலை ஸ்பெஷல் ஸ்கூலிங் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் சேர்ந்து பிஏ வயலின் படிச்சுட்டு இருக்கா. இப்போ கண்ணம்மா கண்ணம்மா ஒரு சாங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை மா என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை. பாத்தியா கலை கலை நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறிடுச்சு பாத்தியா. உன்னால முடியாது நிறைய பேர் சொன்னாங்கம்மா, ஆனா அது எல்லாத்துலயும் உன்னால முடியும்னு காமிச்சு எல்லாத்தையுமே சக்சஸ் ஆயிருக்க. ரொம்ப பெருமையா இருக்குமா. பாருடா இந்த பொண்ணுக்குள்ள இவ்ளோ டேலண்டா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்ன மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும். மத்தவங்களுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாடட்டா? உன்னுடைய கோலம் காண கோவில் நீங்கும் சாமியே, மண்ணலந்த பாதம் காண சோலையாகும் பூமியே, பாரதி உன் சாயலை பாற்றாக மாற்றுவார், தேவதை நீ தானென வாயார போற்றுவார். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? You don't choose art. Art chooses you.